இன்றைக்கும் நான் சொல்லுகிறேன், எங்களோட ஆட்சி வந்திருக்கும் என்று சொன்னால் நாங்கள் 2000 ரூபாய் தருவோம் என்று சொன்னோம். வந்திருந்தால் கொடுத்திருப்போம். சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். அப்பா 10,000 கிடைக்கும், 4,000 கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி எப்போது கிடைக்கும் என்று நாங்கள் ஆசைப்பட்டு ஓட்டு போட்டோம் என்று சொன்னார்கள். உங்களுக்கு ஓட்டு போடாத காரணமே பட்டா கொடுத்தீர்கள், ஆனால் இடமில்லை என்றுதான் மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்பாவை காணும் என்று சொல்கிறீர்கள். அவர் வருகிற நேரத்தில் பல பேர் நீங்கள் இங்க இருக்க மாட்டீர்கள். யோசிச்சே இன்னும் நல்லதா சொல்லு. நல்ல டைம் எடுத்துங்கப்பா, யோசிங்கப்பா. டைம் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் சார். ஏய் ஃபூல், அவன் நம்மள கலாய்க்கறான்டா. இந்த ஆட்சி மீண்டும் வரும் என்று சொன்னீர்கள். என்றைக்கும் உங்கள் ஆட்சி வராது. நம்முடைய தமிழக முதலமைச்சர் வெற்றி தளபதி இருக்கும் வரை உங்கள் தலை தூக்க முடியாத தமிழ்நாட்டில். ஏறி அடி கபிலான்னு சொல்லுவான். இது நம்ம காலம் பாத்துக்கலாம்னு சொல்லுவான். ஏறி கீறி அடிச்சிடாதீங்க. இன்னும் 5 வருஷத்துக்கு காலமே கிடையாது உங்களுக்கு. கஷ்டம். உங்க வாழ்க்கை இந்த ஆடி போய் அடுத்த ஆடி வரதுக்குள்ள ஆடி போயிடும். என்ன அப்படி சொல்றீங்க? அடங்கி போயிடும். இருப்பீங்களா இல்லைன்னா சொல்ல முடியாது. பேரவைத் தலைவர் அவர்களே, காலை 9:30 மணியில் ஆரம்பித்த நமது சட்டமன்ற கூட்டம் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் 3:30க்கு பேச ஆரம்பித்தார். இப்ப 3:52 மணியோ இப்ப 12. இதுக்கு இல்லையா சார் ஒரு 2 சொல்லியாச்சு. எவ்வளவு இங்க நிறைய பேருக்கு சுகர் இருக்கீங்க, பூரா அப்படியே மயங்கி கீழே விழுகிறாங்க. 4 உள்பட்டதையும் சொல்லுகிறேன், பயங்கர வேதனையா இருக்கு. சுகர் வந்தவன், பைல்ஸ் வந்தவன், பக்கவாதம் வந்தவன்லாம் எனக்கு அடியாளு. இவங்களை வச்சு நான் சண்டை செய்யணும். எங்களுடைய இளம் தலைவர் ஒற்றை செங்கல்லால் ஒரு ஆட்சியை மாற்றிய மகான் வெற்றி வீரர், எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு சகோதரர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு சிந்தனை சிற்பி, சைனடு குப்பி, செயல் சிங்கம், பிரச்சார பீரங்கி, ஒரு வாரமானாலும் எதிரிகளை நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய போர் குணம் கொண்ட போர் வாள். நாட்டில் எவ்வளவு வரலாறு இருக்குங்க. காவேரி காஞ்சி போச்சு, யார் காரணம்? கச்சத்தீவு கைவிட்டு போச்சு, யார் காரணம்? முல்லை பெரியார் முடங்கி போச்சு, யார் காரணம்? பாலாறு பாலாகி போச்சு, யார் காரணம்? யாரு? நான் தான். ஊழல் உற்று பெருகாகி போனது, யார் காரணம்? கார் ரேஸ்னு காயில பூ சுத்துனீங்க, யார் காரணங்க? இதையெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டு இதுக்கு முழுக்க முழுக்க தமிழ்நாட்டில் அரசியல் இருந்த திமுக என்ற தீய சக்தி காரணம் என்று முடிவு செய்து ஆட்சி கட்டிலிருந்து இலக்கிருக்கின்றார்கள். வாங்க சார், வாங்க சார், வாங்க. எல்லாரும் ஒரு நல்லா மூஞ்ச பாத்துங்க. ஓகேவா? பார்த்தாச்சா? முடியலாமா? முடியாச்சு. கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு தமிழ் அழகு, தமிழ்நாட்டுக்கு தாவேக அழகு, தமிழுக்கு தங்க தளபதி அழகு. தீய சக்திக்கு கூடிய விரைவிலே பீகார் சிற அழகு. அது என்னமோ பால் கணக்கு எழுதுறான்னு நானும் யதார்த்தமா விட்டுட்டேன். ஆனா இப்படி எங்க நாள் கணக்கு எழுதுவான்னு எங்களுக்கு தெரியாம போச்சு. 100 நாள் ஏற்படுத்த முடியாது இந்த போதை பழக்க வழக்கம். நாங்கள் திருப்பியும் பதிவு பண்றோம், 2020 வரைக்கும், 2020க்கு முன்பு தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் இல்லை, உறுதியாக நாங்கள் கூறுகிறோம். ஆனால் இந்த கலாச்சாரம், இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? போதை கலாச்சாரம் உருவாகும் பொழுது குழந்தைகள் மீது பாலியல் வன்கொடுமை அதிகமாகும். இதுதான் ரெண்டுத்துக்கான நெருக்கம். அதுல 2020 தமிழ்நாடுடைய காவல்துறை அறிக்கை சொல்றேன், 2020ல 4338 கேஸ் போஸ்கோ வழக்கு, 2021 6064, கிட்டத்தட்ட 2000 கேஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2023 2024 குறிப்பாக இதை நோட் பண்ணிக்கோங்க மாண்பு பேரவைத் தலைவர்களே, 6968 இருந்து 10,046, 40% போக்சோ வழக்கு அதிகமாயிருக்கு. ஒரு கேள்வி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவருக்கு. அவர் சொன்னாரு ஆன்டி ட்ரக்ஸுக்கு எதிராக நாங்க தனியா நடவடிக்கை எடுத்தோன்னு. எங்களுடைய ஆட்சியில் ஆன்டி ட்ரக்ஸ் ஆன்டி நார்கோட்டிக் டாஸ்க் போர்ஸுக்காக ரூபாய் 264.14 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய முன்னாள் முதலமைச்சரும் சரி, நீங்கள் துணை முதலமைச்சர் இருக்கும் பொழுது இந்த போர்ஸுக்காக எத்தனை கோடி ரூபாய் நீங்க ஒதுக்கி இதுக்கான பணிகளை நீங்க மேற்கொண்டீர்கள் பதிவு பண்ணுங்க. என்கிட்ட போய் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்டா எனக்கு எப்படிங்க தெரியும்? நான் பதில் சொல்ற மாதிரி கேள்வியா கேளுங்க. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சட்டமன்றத்தின் கண்ணியம் குறித்து நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்திருந்தார். முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு உறுப்பினராக வந்திருக்கக்கூடிய நாங்கள் கற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம்.
எப்படி கண்ணியம் குறித்து அண்ணன் எங்களுக்கு எல்லாருக்கும் சொன்னாரோ அதே போல தங்கள் கட்சியினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவருக்கும் சிறிதளவு அதை நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் கேட்கிறேன். திருப்பூர் ஃபுல்லாவே சாலை ஓரங்கள்ல குப்பைகளும் குப்பை மேடுகளுமாவே அதிகரித்து கொண்டு வருகிறது இருக்கு. அதுக்கு என்ன மாற்றம்னு என்னன்னு தெரியல. மேல இருந்து எல்லா திட்டங்களும் சரியா வருது, கீழ்மட்டத்துல வந்து சேர்க்க மாட்டேங்குதுன்னு அதான் பிரச்சனை. மேல ஓட்டு போட்டு மாத்திட்டோம், இன்னும் கீழே ஓட்டு போட்டு மாத்துறதுக்கு ஒரு 6 மாசம் இருக்கு. அந்த 6 மாசம் முடியும் போது இந்த பிரச்சனை இருக்காது. உன்னை மொத்தமா மூட போறாங்க, உன்னை மொத்தமா ஊத்தி மூட போறாங்க, அதான் தெரிஞ்சிச்சு. திருவொற்றியூர் பகுதியில் மாணவர் தனுஷ்குமார் சக மாணவர்களால கொலை செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பா எதிர்க்கட்சி தலைவர் குரல் கொடுத்துட்டாரேன்னு ஊப்பிக்கள் எல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. மாணவருடைய மரணத்துக்கு கண்டிப்பா நீதி கிடைக்கணும், அரசு சாக்கு போக்கு எதுவுமே சொல்லாம நடவடிக்கை எடுக்கணும், அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா அரசு நீதி அநீதி இத பத்தி எல்லாம் யாரு பாடம் எடுக்கணும்னு விவஸ்தையே இல்லாம போச்சுங்க. யாரு எதை பேசுறதுன்னே நாட்டுல விவசாயம் இல்லாம போச்சுடா. அது மட்டும் இல்லாம இந்த செய்தியை பத்தி பேசும்போது திருவான்மியூர் மாணவன் தனுஷ்னு சொல்லியிருக்கிறாரு உதயநிதி. எங்க பிரச்சனை, யாருக்கு என்ன நடந்ததுன்னு எதுவுமே தெரியாம வெறுமனே ஆளுங்கட்சியை எதிர்க்க போறேன்னு புலிகேசி மாதிரி கம்பு சுத்தினா போதாது. தெரிய மாட்டேங்குது, உட்கார்ந்து வந்துடுறீங்க. டேய், உங்க வீட்ல ஒண்ணு கேட்க மாட்டாங்களா? மக்களுடைய ஆதரவு வேணும்னா உண்மையாவே மக்கள் மேல அக்கறை இருக்கணும். துண்டுச்சீட்டுல எழுதி வச்சு ஆட்சி நடத்தின மாதிரி ஏதோ எழுதினதை வச்சு எதிர்க்கட்சி தலைவராகவும் கைத்தட்டல் வாங்கலான்னு கனவு காண்ற இந்த தலைவரை வச்சுக்கிட்டு திமுகவை காப்பாத்த நினைக்கிற சீனியர்களையும் ஜென்சி திமுகவையும் நினைச்சா பரிதாபமா தாங்க இருக்கு. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட, எல்லாம் எங்களுக்கு தெரியும். என்ன தெரியுமோ, டீம்ல தண்டத்துக்குன்னு ஒருத்தன். உலக இன்டர்நேஷனல் போதைப் பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக் என்ற நபர் டெல்லியில் கைது செய்யப்பட்டார். அவருடனும் அப்போது இருந்த முதல்வர் குடும்பம் முதல் அமைச்சர்கள் வரை அதிகாரிகள் வரை அனைவரும் எவ்வளவு தூரம் தொடர்பில் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியும். இதுவரை அந்த நபர் சம்பந்தப்பட்ட எந்த வழக்கும் தமிழ்நாட்டில் பதிவு செய்யவில்லை. அமைச்சரே IPL மேட்ச்ல பவுடர் நுணுக்கிட்டு மாத்திரை நுணுக்குன்னு கதை விட்டாரு. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். அதே சமயம் முந்தைய ஆட்சியாளர்களின் மிகப்பெரிய பிரச்சனையாக நான் பார்ப்பது ஊழலை அன்றாட வாழ்வின் யதார்த்தமாக மாற்றியதுதான். நார்மலைசேஷன் ஆஃப் கரப்ஷன் என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள். சில மேதாவிகள் கூட சமூக நீதி கொள்கைகள் பேசி மதவாத சக்திகளை எதிர்த்தால் போதும், எந்த கட்சியை பத்தியும் நாங்க சொல்லல, அவரு எந்த கட்சியை பத்தியுமே அவர் சொல்லல. நீங்க இல்ல நீங்க ஊழல் நீங்க ஏன் சிரிக்கிறீங்க? இல்ல எந்த கட்சியை பத்தியும் சொல்லல சார். நாங்கள் வெளிநடப்பு செய்கிறோம். கொஞ்சம் சத்தம் போடாது போ, இல்ல போலாம், கொஞ்சம் அமைதியா போங்க. அண்ணன் என்ன சொல்லிட்டு போறா தெரியுமா? தெரியலையே. டோட்டலா எல்லாத்தையும் முடிச்சுறாரு. மூடுங்க.